ஒரு குக்கரில் ஒரு 5-6 சாம்பார் வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிறோம். நல்லா கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது, லேசாக வதக்குனா போதும். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூவு அதையும் லேசாக வதக்கிக்கிட்டால் போதும். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி அதோடு சேர்த்துருக்கோம். 3ஐயும் சேர்த்து வதக்குறோம். இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு பூவுக்கு 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதோட 1-2 கப்பு தண்ணி எடுத்து வச்ச 7 கப்பு தண்ணியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஊற்றி இதை சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்குறோம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை எடுத்து வச்சுருக்க தண்ணியிலேருந்து கொஞ்சம் கரைச்சி கட்டி படாமல் நல்லா கிண்டிடுறோம். இது கொஞ்சம் துவப்பு சுவை இருக்கிறதுனால இதோட நம்ம அரை எலுமிச்சம்பழம் புளிய போகிறோம். இதை வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு அந்த சக்கை இருக்கும் இல்லையா, அதை மறுபடியும் நல்லா கசக்கி விட்டு இதோட வடிகட்டி சேர்த்துக்கலாம். மிளகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது 2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்தா ஆரோக்கியமான முருங்கைப்பூ சூப் ரெடி.